இருக்கக்கூடிய நகங்கள். அண்ட் எஸ்பெஷலி இதை பொறுத்த வரைக்குமே ஏன் இது வந்து நம்ம விமன் கேட்டகரிக்குள்ள இது கொண்டு வந்திருக்கோம்னா, நார்மலாகவே பெண்கள் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த மூணுமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கக்கூடிய நபர்கள். அப்போ ஒன்று நகம் சரியான க்ரோத் இல்லை, உடஞ்சி. பிகாஸ் இன்கேஸ் இந்த நெயில் பாலிஷ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நகம் வந்து ப்ராப்பராக க்ரோத் இருந்துச்சுன்னா தான் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போதும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தலைமுடி நல்ல அடர்த்தியான ஒரு தலைமுடி இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பொலிவு, எப்பவுமே நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் இருந்துச்சுனாலே அதுவும் ஒரு அட்ராக்ஷன். க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னா ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் க்ளோயிங் ஸ்கின் அப்படிங்கிறது கிடையாது. கருப்பா இருக்கிறவங்களுக்குமே அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய பொலிவு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எஸ் டெஃபினட்டா இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எஸ், இது மூணுமே எதனால முக்கியமாக டேமேஜ் ஆகுது ஆர் எதனால இதோட தேய்மானம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக நம்மளுடைய குரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரோனாலஜிக்கல் ஏஜை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலுமே சரி, ஸோ பொதுவாக வந்து குழந்தை பிறந்து அது தவழ்ந்து அதுக்கப்புறம் உட்கார கற்றுக்கிட்டு அதுலேருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சு, ஸோ ஸ்கூல் போகக்கூடிய வயது, காலேஜ் போகக்கூடிய வயது, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜாப் போயிட்டு ஒரு மிடில் ஏஜ் வரக்கூடிய வயது. ஸோ ஆஃப்டர் 40-50 இயர்ஸ்க்கு பிறகு அந்த வயோதிகத்தன்மை ஏற்படக்கூடியது. அப்போ ஜென்ரலாக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த வயதிற்கு ஏற்றாற் போல நம்ம உடலுக்குள்ள இந்த மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாகவே நம்மளுடைய செல்ஸ் பொதுவாகவே நம்ம உடம்புக்குள்ள இந்த க்ரோத் அப்படிங்கிறது 32 வயசு வரைக்கும் இந்த க்ரோத் இருக்கும். ஸோ 1 to 32 மேக்சிமம் ரீச்சபிலிட்டி அப்படிங்கிறது நம்முடைய உடம்புல இந்த பிசிக்கல் க்ரோத் ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸோட க்ரோத் எல்லாமே 32 வயசு வரைக்கும் இப்போ ரீச் ஆன பிறகு என்ன ஆகும்? ஒன்ஸ் ஒரு 40 இயர்ஸ் எல்லாம் நம்ம தாண்டும் பொழுது டிட்டோரியேஷன், தட் இஸ் தேய்மானம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இந்த தேய்மானம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இது போகும்போது தான் நார்மலா 60+ அந்த டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் நான் சொல்றேன் இந்த குரோனாலஜிக்கல் ஏஜ். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நம்ம அனுமானிக்கக்கூடியது பர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். பர்சீவ்டு அப்படின்னா ஒரு அனுமானம். இப்போ ஒரு 40 வயசுல இந்த தோற்றம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மள பார்க்கும்போது 45 வயசு இருக்குமோ 40 வயசு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்துல சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்லும் பர்சீவ்டு ஏஜ். அப்ப நார்மலா நம்மளுடைய வயதை தாண்டி நம்ம இன்னும் ஒரு வயோதிகத்தன்மை வந்த மாதிரியான ஒரு தோற்றம் நம்ம கிடைக்கக்கூடியது பர்சீவ்டு ஏஜ். அண்ட் எஸ்பெஷலி நம்ம பார்க்கும்போதே நம்மளுடைய ஒருத்தர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண் முதல்ல எங்க இருக்கோம் அப்படின்னா முதல்ல தலைமுடியை பார்ப்போம், அடுத்து ஸ்கின்னோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கை நகங்கள் எல்லாமே சீரா இருக்கா, இல்லை இங்க உடஞ்சி இருக்கா, நகமே இருக்கா இல்லையா, இப்ப நிறைய விஷயங்களை பார்த்து தான் நம்ம என்ன பண்றோம், ஒருத்தரோட வயதை வந்து நம்ம ஒரு அனுமானத்துல நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அப்ப அந்த பர்சீவரன்ஸுக்கே வந்து முக்கியமான காரணமே இந்த 3 விஷயங்கள். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு அண்ட் எஸ்பெஷலி 33% பெண்கள் இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களை அனுமானிக்கக்கூடிய வயது அப்படிங்கிறது அவங்களோட குரோனாலஜிக்கல் ஏஜை பொறுத்த விஷயம் ஆக இல்லை, பட் பர்சீவ்ட் ஏஜ். எப்போ ரொம்ப சீக்கிரமாவே அந்த தோற்றத்துல பொலிவு குறைய ஆரம்பிக்குது, தலைமுடி அடர்த்தி குறைய ஆரம்பிக்குது, ஒரு நரைமுடி சின்ன வயசுலேயே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த பர்சீவ்ட் ஏஜ் நம்ம அனுமானிக்கிறது என்னன்னா இவங்க இன்னும் வயது அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். என்னென்ன காரணங்கள்னால இந்த அனுமானங்கள் அதிகமாகுது? பிகாஸ் ஒரு காலத்துல பொதுவாக 60 வயசுக்கு மேல அந்த ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் வரைக்குமே அந்த ஒரு அழகு அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எத்தனையோ காரணங்கள், ஏன்னா அன்னைக்குல அந்த பொல்யூஷன் கிடையாது, சரியான உணவு பழக்கம் இருந்து நிறைய காய்கறி பழங்கள் எல்லாமே சாப்பிட்டாங்க. ஸோ அதனால ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் எப்போதுமே ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க இருந்தாங்க. பட் இன்னைக்கு எல்லாமே நிறைய கண்டாமினேஷன் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன ஆயிடுது, அந்த வயோதிகம் அப்படிங்கிறது இன்னும் வேகமாக முன்னேற ஆரம்பிக்குது. ஸோ நாட் ஓன்லி இந்த பொலிவு, முகப்பொலிவு இல்லை தலைமுடியில் இருக்கக்கூடிய பொலிவு ஆர் நகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக எத்தனை விதமான நோய்கள் ஏற்படுறதுக்குமே முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா
அந்த ஏஜிங் ப்ராசஸ் இன்னும் வேகமாக முன்னேற ஆரம்பிக்கிறதுனால. ஸோ இதான் சொல்ல 2 விதமான காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வெளியில ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால நம்ம உடல் அந்த பொலிவுங்கிறத நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம். ஒன்று முக்கியமாக பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷன் இருக்கு, வாட்டர் பொல்யூஷன் இருக்கு, ஸோ உணவுல ஏற்படக்கூடிய பொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பொல்யூஷன்ஸ் இந்த காரணத்தினாலேயே என்னாகும் அப்படின்னா நம்முடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பொலிவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி இதுலையுமே அதிகமாக இந்த பொல்யூஷன் லெவல்ஸ் ஏற ஏற என்ன ஆகும்னா தலைமுடியும் உதிர ஆரம்பிக்குது, முடிக்கால்கள் பலம் இழக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது இரிட்டன்ஸ். இரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுனா நமக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது அந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸ்மோக், புகை, புழுதி, இது எல்லாமே ஸ்கின்ல இருக்கக்கூடிய பொலிவை எடுக்கக்கூடியது. அது ஈவன் தலைமுடி. ஸோ தலைமுடியில அதிகமாக இந்த ஸ்மோக் டஸ்ட் இதெல்லாமே போய் சேரும்போது என்ன ஆகுது, இது இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்குள்ள போய் செட்டில் ஆகும்பொழுது இந்த முடி உதிர்வு இதையுமே ஏற்படுத்தக்கூடியது. சன் எக்ஸ்போஷர், டைரக்டா சன்லைட் ஸ்கின்ல படும்பொழுதும் இதுவுமே என்ன ஆகும்னா ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தக்கூடியது. அண்ட் எஸ்பெஷலி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். பிகாஸ் இந்த ஓசோன் படலம் அப்படிங்கிறது இன்னும் வேகமாக டிப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் நம்மளுடைய ஸ்கின்ல டைரக்டா படும்போது ஸ்கின்ல இன்னுமே அந்த ஏஜிங் ஃபேக்டர்ஸ் அதிகமாக்கக்கூடியது. பிகாஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். அதனால வயோதிக தன்மையும் வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாகவே ஸ்கின் இதெல்லாம் பொறுத்த வரைக்குமே அதிகமாக அந்த சுருக்கங்கள் இது தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவுட் சைட் பொல்யூஷனாலே டைரக்டா சன்லைட்ல இருந்து வரக்கூடிய பாதிப்புகளாக இருக்கு. இதை தவிர இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ். இன்ட்ரின்சிக் அப்படின்னா நம் உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய நம்ம உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களாலுமே இது வயோதிக தன்மையும் அதிகமாகுது. முக்கியமாக மன அழுத்தம். ஏன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாத நபர்களே கிடையாது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏற்படும் போது என்ன ஆகுது, திரும்ப ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. எதனாலுமே ஸ்கின்ல சுருக்கங்கள் ஏற்படலாம். டயட், முக்கியமா ஊட்டச்சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய உணவுல காய்கறிகளோ பழங்களோ ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே பொலிவு அதுதான் சொல்லும். ஜென்ரலா உடம்புக்குள்ள எது ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதோ அதை நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து சரியாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுல முக்கிய பங்கு காய்கறி மற்றும் பழங்களுக்கு உண்டு. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா இதுவும் உடலுக்குள்ள ஆக்சிடேஷன் சிஸ்டமா அதிகமாக்கக்கூடியது. லேக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் என்ன, புரதச்சத்து ரொம்ப குறைவாக நம்ம எடுக்கக்கூடியது. விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஜென்ரலாகவே வந்து கேரட், தக்காளி இதை பொறுத்த வரைக்கும் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ விட்டமின்ஸ் பச்சை காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விட்டமின்ஸ் அதுல இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் புரதச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கிறதையுமே குறைஞ்சு போகுது. இதனாலுமே என்ன ஆகும்னா தலைமுடி, ஸ்கின் மற்றும் நகங்கள் இதுல அதிக பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இதற்கு நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த வயோதிக தன்மையை குறைக்க முடியும். பிகாஸ் நாமள ஒரு ப்ராப்ளம் வந்து அதற்கு பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல போக ஆரம்பிக்கணும், செலவுகள் அதிகமாகும். பட் அந்த செலவுகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக. ஏன்னா இப்போ நார்மலாகவே நமக்கே வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல தெரிய ஆரம்பிக்கும், ஈவன் தலைமுடியிலும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பெண்கள் ஜென்ரலாக வந்து தலை செய்யும் போது என்ன நிறைய தலைமுடி வர ஆரம்பிக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு பற்றாக்குறை உடம்புக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. அதே போல ஸ்கின்ல மாதிரி சுருக்கங்கள் தெரிய ஆரம்பிக்குதுன்னா அப்போ ஏதோ சம் டிப்ளீஷன், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த டைம்லயே அந்த சப்ளிமெண்டேஷன் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம இன்னும் தள்ளி போட முடியும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா வெஸ்டீஜ்லேருந்து நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் இது மூணுமே இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய தலைமுடி இருக்கலாம், ஸ்கின் இருக்கலாம், ஆர் நகம் பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். அதுதான் நம்முடைய ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். இதுல கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், போரேஜ் ஆயில், அமினோ ஆசிட்ஸ், மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கக்கூடியதான் நம்முடைய இந்த ப்ராடக்ட். ஸோ வெஸ்டீஜ் ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காக. ஸோ வெஸ்டீஜ் ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல்ஸ்
இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா, தலைமுடி உதிர்வு இதை தடுக்க முடியும், இளநரை ஏற்படாமல் தடுக்கலாம். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே பிக்மெண்டேஷன்னா அங்கங்கே அந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி வரக்கூடியது, ஆர் டேனிங் லைக் ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி கலர் டிஃபரன்சியேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் ஸ்கின்ல ஏற்படாமல் தடுக்க முடியும். மெயினாக பொல்யூஷன்னால வரக்கூடிய பாதிப்புகள், ஏர் பொல்யூஷனோ வாட்டர் பொல்யூஷனோ இதுலேருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முக்கியமாக தலைமுடி அண்ட் ஸ்கின் இதில் ஏற்படாமல் தடுக்க முடியும். நகம் ஆரோக்கியமான சீராக நகம் வளர்த்துக்குமே தேவைப்படக்கூடியதான் நம்மளுடைய ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ்ல இருக்கு. மெயினாக அதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், போரேஜ் ஆயில், அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்ங்கிறது என்ன? மெயினாக ப்ரோட்டீன்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் நிறைய சேரும்போது தான் ப்ரோட்டீனா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் இதில் என்ன இருக்குன்னா, லைசின், மித்தியோனின் அண்ட் சிஸ்டீன். ஸோ இந்த மித்தியோனின் பொறுத்த வரைக்குமே வந்து நான்வெஜ் சோர்ஸ்ல அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ மித்தியோனின் பொறுத்த வரைக்குமே இது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இதுல நிறைய உண்டு. இது முக்கியமான ஒரு அமினோ ஆசிட் இதுல இருக்கு. ரெண்டாவது லைசின். ஸோ லைசின் அகெயின் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமினோ ஆசிட். ஸோ லைசின் பொறுத்த வரைக்கும் கொலாஜனோட சிந்தசிஸ் இதை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஏன்னா கொலாஜன் இதுவுமே நம்முடைய ஸ்கின்னோட growthக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிஸ்டீன். ஸோ சிஸ்டீன் இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமினோ ஆசிட். ஸோ இந்த அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் இதுவுமே growth ஹார்மோன்ஸ் இதை வந்து தூண்டக்கூடிய ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது மூணுமே இதில் இருக்கு. பிளஸ் விட்டமின்ஸ். விட்டமின் பொறுத்த வரைக்கும் விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் ஃபோலிக் ஆசிட். விட்டமின் இ வந்து முக்கியமாக ஹேர் growthக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமின். ரெண்டாவது விட்டமின் B6. ஸோ அகைன் B6 ஒரு இம்பார்ட்டன்டான விட்டமின். தென் ஃபோலிக் ஆசிட். ஸோ ஃபோலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் ஜெனரலாகவே வெள்ளை அணுக்கள் இதை வந்து சிகப்பணுக்களோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஃபோலிக் ஆசிட். ஸோ கரெக்டான காம்பினேஷன்ஸ்ல விட்டமின்ஸ் இதுல இருக்கு. அதே போல மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் மெக்னீசியம், ஜிங்க், செலீனியம், பயோட்டின் அண்ட் அயன். ஸோ ஒரு கரெக்டான ஒரு காம்பினேஷன்ஸ்ல இருக்கக்கூடியது நம்மளுடைய ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். போரேஜ் ஆயில். போரேஜ் அப்படிங்கிறது என்ன? போரேஜ்ங்கிறது இது ஒரு பிளான்ட், ஒரு செடி. அந்த செடியிலேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலுக்கு பேர் தான் போரேஜ் ஆயில். ஸோ போரேஜ் ஆயில் பொறுத்த வரைக்கும் இதை வந்து இதுவும் இதில் இருக்கக்கூடியது முக்கியமாக ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ என்ன மாதிரியான ஒமேகானா இதில் இருக்கக்கூடியது GLA அப்படின்னு சொல்லக்கூடிய காமா லினோலிக் ஆசிட். ஸோ இந்த GLA வந்து எதில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா தாய்ப்பால்ல அதிகமாக இருக்கும். அதே போல நேச்சுரலாகவே இந்த போரேஜ் ஆயில், போரேஜ் பிளான்ட்ல இயற்கையாகவே இந்த காமா லினோலிக் ஆசிட் இது இருக்கு. ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் பொறுத்த வரைக்குமே இதுவும் நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இது நம்ம பாடியில் உற்பத்தி ஆகாதனால எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து தான் இதை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போக முடியும். இன்ஃபேக்ட் போரேஜ் ஆயில் பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. ஸோ ஸ்கின் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த சுருக்கங்கள் வராமல் தடுக்கும், ஸ்கின்ல அந்த பிக்மெண்டேஷன்ஸோ இல்லை ஸ்கின் கலரேஷன், டிஸ்கலரேஷன் ஆகக்கூடியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தடுக்கக்கூடியது போரேஜ் ஆயில்ல இருக்கு. ரெண்டாவது கிரீன் டீ. ஸோ கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். ஸோ கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி எப்போதுமே லைட்டா இருக்கும். அண்ட் அகைன் கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நச்சு பொருள் இதை உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடியது. ஆர் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இதை நியூட்ரலைஸ் பண்றதுனால ஆக்சிடேஷன் ஆகாம தடுக்கக்கூடியது. அண்ட் ஈவன் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இதை குறைக்கக்கூடியது கிரீன் டீ. மெட்டபாலிசம்ங்கிறது என்ன? நம்மளுடைய அப்சார்ப்ஷன் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். இதெல்லாமே தாண்டி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதுவுமே கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ல நிறைய இருக்கு. ஸோ எல்லா விதமான அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், போரேஜ் ஆயில் அண்ட் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இந்த காம்பினேஷன் இது எல்லாமே சேர்ந்தது தான் பிரஸ்டீஜ் ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்டோட பெனிஃபிட் நம்ம பார்த்தோம். ஸோ தலைமுடியை பொறுத்த வரைக்குமே இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி முடி கால்கள்
ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த முடி கால்கள் இதை பலப்படுத்தக்கூடியது அண்ட் முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் நிறைய இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போன்ற நச்சுப் பொருட்கள் உருவாகாமல் தடுக்க முடியும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா பிகாஸ் அந்த ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெரியுது, ஸ்கின்ல தான் தெரிய ஆரம்பிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நகம் பொறுத்த வரைக்குமே நகம் வந்து டேமேஜ் ஆகாம, உடஞ்சி போகாம, ட்ரை ஆகாம தடுக்கக்கூடியது. ஸோ பொரேஜாயில் இருக்கக்கூடிய காமா லினோலிக் ஆசிட் அகைன் இதுவுமே ஹேர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஷைனிங் ஹேர் கொடுக்கக்கூடியது. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னோட சாஃப்ட்னஸ் அண்ட் மாய்ஸ்சர், இந்த ஈரத்தன்மை இதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள் வராமல் தடுக்க முடியும். நகம் உடையாமல் தடுக்கக்கூடியது போரேஜ் ஆயில். லைசின் இருக்கிறதுனால இது அந்த முடி கால்கள் ரூட்ஸ், இந்த ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி திரும்ப அந்த முடி வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் அந்த ரூட் இருந்தால் மட்டும்தான் ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ் எடுக்கும் பொழுது திரும்ப அந்த ஹேர் க்ரோத்துங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வழுக்கை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இப்போ தலையில கை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்கின் வந்து வழுவன்னு இருந்துச்சுன்னா ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் இல்லை, வேற எந்த சப்ளிமெண்டேஷன் எதை எடுத்தாலுமே அந்த இடத்துல முடி வளராது. அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபெர்டைல் லேண்ட், இன்ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபெர்டைல் அப்படிங்கிறது என்ன, விவசாயம் செய்யக்கூடிய நிலம். இன்ஃபெர்டைல் அப்படிங்கிறது அந்த நிலம் எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதே போலதான் தலையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ வழுவழுன்னு அந்த ஸ்கின் இருந்துச்சுன்னா ஹேர் ஸ்கின் கேப்சூல்ஸ் கொடுத்தும் பிரயோஜனம் இருக்காது. பட் சொரசொரப்பு தன்மை இருக்கு, லைட்டா அந்த முடி ரூட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா தென் ஹேர் ஸ்கின் கேப்சூல்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு growth ஏற்படலாம். ஏன்னா புரோட்டீன் இது முக்கியமாக ஹேர் growthக்கும் ஸ்கின்னுக்கும் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து. அதனாலதான் இதுல அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்கின் ஸ்மூதன் பண்ணக்கூடியது, சுருக்கங்கள் ஸ்கின்லேயே வந்து தடுக்கக்கூடியது. அண்ட் மெயினாக கொலாஜனை பில்ட் பண்றது, பிகாஸ் கொலாஜனும் நம்ம ஸ்கின்னுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. ஸோ நகத்துல அந்த உடைவு ஏற்படாமல் தடுக்க. அகைன் சிஸ்டின். ஸோ சிஸ்டின் இதுவும் வந்து அமினோ ஆசிட். ஸோ சிஸ்டின் எடுக்கிறதுனாலுமே ஓவரால் ஹேர் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ தலைமுடியோட அந்த டெக்ஸ்டர் அண்ட் திக்னஸ் இதை வந்து அதிகமாகும். ஏன்னா சிஸ்டினோட குறைபாடு இருந்தாலுமே ஹேர் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் கொலாஜனோட சிந்தசிஸ் இது அதிகமாக்க முடியுது. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து இந்த எலாஸ்டிசிட்டி அண்ட் டெக்ஸ்டர் இது ரெண்டுமே கொடுக்க முடியும். நகம் பொறுத்த வரைக்கும் அமினோ ஆசிட்ஸ் இது நேச்சுரலாகவே நெயில்ஸோட growth வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ விட்டமின் இ இருக்கு. விட்டமின் இ மெயினா முடி வளர்வுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமின். ஸோ சிமிலர்லி பயோட்டின். ஸோ பயோட்டின்ங்கிறது விட்டமின் B7 இது எடுக்கிறதுனாலுமே ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் growth வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மெக்னீஷியம், ஜிங்க் அண்ட் செலினியம் பிளஸ் மெத்தியோனின். அகைன் மெத்தியோனின் இது ஒரு முக்கியமான ஒரு அமினோ ஆசிட். ஸோ பர்ஃபெக்ட் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம முடியில ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ இல்லை தலைமுடியில ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ ஆர் நகத்துல வரக்கூடிய பாதிப்புகளோ தடுக்கக்கூடியதான் ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஸ்கின்ல இந்த சுருக்கங்களோ இல்லை கலரேஷன், டிஸ்கலரேஷன் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்கிறவங்களும் ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரிஷ்மெண்ட், முக்கியமாக ஊட்டச்சத்து. எதுக்காகனா தலைமுடிக்கு, ஸ்கின்னுக்கு, நகத்திற்கு அது மூணுமே தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த கேப்சூல். ரெண்டாவது நகம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் சரி, நகத்தோட இந்த திக்னஸ் இதை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். மூன்றாவது ஸ்கின் மாய்ஸ்சர். ஸோ ஸ்கின் மாய்ஸ்சர் என்ன, ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடியது. ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கம் வராமல் தடுக்க முடியும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ஜென்ரலாகவே வந்து ஸ்கின்னை தான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த ஸ்கின் டேமேஜ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். சின்ஸ் இதில் நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த ஏஜிங் ப்ராசஸ், வயோதிகத்தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் எடுக்கிறதுனால
முடி வளர்ச்சி அதிகமாகும். அதே போல இன்கேஸ் யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்னா, அதாவது சின்ன வயசுல முடி நரைக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி அவங்க ஜீன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் எடுக்கிறதுனால தலைமுடி நரைக்கிறத கொஞ்சம் தள்ளி போடலாம். பட் ஏற்கனவே தலைமுடி நரைச்சு இருந்தா அதை திரும்ப கருப்பாலாம் மாற்ற முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி டெட் செல். அந்த டெட் செல் தான் அந்த விட்டமினோட பற்றாக்குறை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ஒயிட்டா மாறிடுச்சு. ஸோ இந்த ஒயிட்டை கருப்பாக்கணும் மேக்ஸிமம் கலரிங் பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ வெள்ளை முடியை கருப்பாக்க முடியாது. ஸோ முடி அடர்த்தி இதையுமே அதிகப்படுத்தக்கூடியது ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ ஓவரால் குவாலிட்டி நம்ம தலைமுடி, நகம் மற்றும் சருமம் இதோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதான் ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ இது ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னா 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஸோ ப்ரிஃபரபிளி மார்னிங் அண்ட் நைட் இந்த 2 டைம்ல ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் நீங்க தாராளமாக எடுத்துட்டு வரலாம். ஸோ ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் ஒரு கண்டெய்னர்ல 60 சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸ் இதில் இருக்கு. இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 475, PV 15.83. ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் இதுல இந்த ப்ரௌன் சிம்பிள் இருக்கு. ப்ரௌன் சிம்பிள் மீன்ஸ் இதுல இருக்கக்கூடியது அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இது நான்வெஜ் சோர்சஸ். நான்வெஜ் சோர்சஸ் எதெல்லாம் நான்வெஜ் சோர்ஸ்னா, பிகாஸ் போரேஜ் ஆயில் பொறுத்த வரைக்கும் அது வெஜிடேரியன் சோர்ஸ் தான். ஏன்னா போரேஜுங்கிறது ஒரு பிளான்ட், அதுல இருக்கக்கூடிய சோர்ஸ். அதே மாதிரி கிரீன் டீ, ஸோ கிரீன் டீயும் ஒரு பிளான்ட் தான். இந்த 2 சோர்ஸுமே வந்து வெஜிடேரியன் சோர்ஸ். பட் மீதி இருக்கக்கூடிய இந்த அமினோ ஆசிட்ஸ் லைக் மித்தியோனின், ஏன்னா மித்தியோனின் அதிகமாக இருக்கிறது நான்வெஜ் ஃபுட்ல தான். ஸோ மித்தியோனின், லைசின் ஆர் சிஸ்டின் இதெல்லாமே நான்வெஜ் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால இந்த கேப்சூல்ஸை பொறுத்த வரைக்கும் இது நான் வெஜிடேரியன் சோர்ஸ். அதனால தான் அதில் அந்த ப்ரௌன் சிம்பிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.